If you believe that God loves you, raise your hand. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கையை தூக்குங்க. I'm sure most of you raised your hands because most of us believe God loves us. எல்லோருமே கை தூக்கியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் அப்படின்றது. The title of today's message is We Are Loved. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு நாம் கடவுளால் நேசிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான். And I'm going to look at the word loved as an acrostic. So I'm going to focus on L, O, V, E and D separately. இந்த வார்த்தை லவுட் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம ஆங்கிலத்தில் இருக்குது. அதில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். LOVED அப்படின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதன் அர்த்தம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். You know, man has lots of innate needs that need to be met. ஒரு மனிதனாக இருக்க ஒருவருக்கு வந்து அநேக தேவைகள், உள்ளான தேவைகள் உண்டு. We have physical needs, we have emotional needs, we have intellectual needs and we have spiritual needs. மனிதராக இருக்க நமக்கு பலவிதமான தேவைகள் உண்டு. சரீர பிரகாரமான தேவைகள், நம்மளுடைய மனநீதியான தேவைகள், உணர்ச்சிகளை சம்பந்தப்பட்ட தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள் உண்டு. And all these needs can be met by God if only we let Him meet those needs. ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த தேவைகளை நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவர் மட்டும்தான் அதை நமக்கு சரிப்படுத்த முடியும். So the 5 points in my message today is L stands for love. எல் அப்படின்ற அந்த லெட்டர் வந்து ஆண்டவர் நம் மீது அன்பு கூறுகிறார், ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். So we are loved by God. நாம் ஆண்டவரால் நேசிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். O stands for owned by God. ஓ அப்படின்ற அந்த லெட்டருக்கு வந்து ஆண்டவருக்கு நாம் சொந்தமானவர்கள் அப்படின்றது பார்க்க போகிறோம். V stands for valued by God. வி அப்படின்ற வார்த்தை வந்து நாம் கடவுளால் மதிப்பிடப்பட்டவர்கள் அப்படின்றத குறிக்குது. E stands for equipped by God. ஈ அப்படின்ற வார்த்தை கடவுளால் ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்றத குறிக்குது. And D stands for destined for heaven by God. டி அப்படின்ற அந்த வார்த்தை நாம் கடவுளால் பரலோகத்திற்காக நிர்ணயிக்கப்பட்டவர்கள். I don't know about you, but when I was growing up, I did not know that God loved me. உங்களை பற்றி எனக்கு தெரியாது. நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, நான் வளரும் பொழுது ஆண்டவர் என் மீது அன்பாக இருக்கிறார் அப்படின்றத நான் புரிஞ்சிக்கல. It was only at the age of 23 when I joined a particular church in Chennai that I discovered God's love for me. நான் 23 வயதில் நான் இங்கே சென்னையில் ஒரு சபையை சேர்ந்த பொழுது தான் முதலாக ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஆண்டவர் என் மேலே அன்பாக இருக்கிறார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். You know, when we don't have love, our lives can be a real mess. நமக்கு உண்மையான அன்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படலாம். Sometimes we do actually experience God's love but don't understand it, and even then our life is still a mess. சில நேரத்தில் ஆண்டவருடைய அன்பை நம்ம அனுபவிக்கிறோம், ஆனால் அதை உணர்றதில்லை. அதனால பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும். If you look at the parable of the lost son, or otherwise called the prodigal son, you find that he actually experienced love in his home. ஆண்டவர் சொன்ன ஒரு உவமை, கெட்ட குமாரன் அப்படின்ற அந்த உவமையை பார்க்கும் பொழுது அந்த மகன் அவங்க வீட்டில் அவனுக்கு அன்பு இருந்தது, ஆனால் அவன் அதை உணரலை. And so because he didn't understand or comprehend that love, he went searching for love and meaning of life outside. அவனுக்கு இருந்த வீட்டில் இருந்த அந்த அன்பை அவன் புரிந்து கொள்ளாததுனால வெளியே போய் அந்த அன்பை தேடி எப்படியாவது அதை கண்டடையணும்னு பார்த்தான். Now the love we are talking about is not parental love, we are not talking about romantic love, we are not talking about brotherly love. இந்த அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பெற்றோர்கள் இடமிருந்து வர அன்பு இல்லை, இல்லைன்னா காதல் மூலமாக வர அந்த அன்பு இல்லை, மற்ற நண்பர்களோடு இருக்கிற அந்த அன்பை பற்றி நம்ம இன்னைக்கு பேசலாம். Talking about divine love. இந்த அன்பு வந்து தேவனுடைய தெய்வீக அன்பை பற்றி நம்ம பேசுறோம். So what is divine love? இந்த தெய்வீக அன்பு என்ன? Firstly, it's free and it's for all people. முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அன்பு இலவசமானது, எல்லோருக்கும் உரியது. We don't need to pay for it, we don't need to work for it. இதற்காக நம்ம எந்த விதமான கிரயம் செலுத்த வேண்டாம், அதே சமயத்தில் அதுக்காக நம்ம எந்த விதமான கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டாம். When I was growing up, I thought I had to earn my love at home. நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது நான் இந்த அன்பை எப்படியாவது எங்கள் பெற்றோரிடமிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை வந்து நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சேன். John 3:16 says, For God so loved the world, He loved everybody. யோவான் 3:16 வேதம் சொல்லுது, ஆண்டவர் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். His love for us has nothing to do with us. It has everything to do with Him. He is love. இந்த அன்பு பார்த்தீங்கன்னா இது நம்மளை பொறுத்த அன்பு இல்லை, இது எல்லாமே தேவனை சார்ந்த அன்பாக இருக்குது.
His love is everlasting. இந்த அன்பு நித்தியமான அன்பு. Jeremiah 31:3 says, I have loved you with an everlasting love. எரேமியா 31:3 நாம் பார்க்கிறோம், இந்த அன்பு ஆண்டவர் நமக்கு செலுத்துற அன்பு ஒரு நித்திய அன்பு. It's unconditional. அது எந்த விதமான நிபந்தனையும் இல்லாத அன்பு. God doesn't say you meet these requirements and I love you. ஆண்டவர் நீ இந்த காரியத்தை செய்தாதான் நான் உன்னை நேசிப்பேன், உனக்கு அன்பு கூறுவேன்னு சொல்றதில்லை. He loved us while we were still sinners, Romans 5:8 says. ரோமர் 5:8 சொல்லுது, பாவிகளா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். It's a forgiving love, 1 Peter 4:8. 1 பேதுரு 4:8 போட்டிருக்கு, நம்மளை மன்னிக்க கூடிய அன்பு. God had such fervent love for us that he is willing to forgive all sins. ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற இந்த அன்பு எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடிய அன்பா இருக்கு. It's an unfailing love, it never fails. இந்த அன்பு என்னைக்குமே முடிவில்லாத நிச்சயமான ஒரு அன்பு. Romans 8:38 and 39 says that. ரோமர் 8:38-39 நாம் பார்க்கிறோம். It's a reconciling love. He reconciles us back to himself and makes us his children. இது ஒருமைப்படுத்தக்கூடிய அன்பு. பாவிகளாகிய நம்ம ஆண்டவர் அவரோடு கூட ஒருமைப்படுத்துகிறார். 1 John 3:1 says, behold what love God had for us, that he calls us children. 1 யோவான் 3:1 நாம் பார்க்கிறோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். This love is poured into our hearts by the Holy Spirit, Romans 5:5. ரோமர் 5:5 பார்க்கிறோம், இந்த அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்முடைய இருதயத்தில் அது ஊற்றப்படுகிறது. This love was best demonstrated through Jesus. இந்த அன்பு இயேசுவின் மூலமா தான் அது எல்லாருக்கும் வெளிப்பட்டது. 1 John 4:9 and 10. 1 யோவான் 4:9-10 நாம் வாசிக்கிறோம். God loved us before we could love him back. நாம் அவரை அன்பு செலுத்துறதுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மீது அன்பு செலுத்தினார். That's in 1 John 4:19. 1 யோவான் 4:19 நாம் அதை பத்தி வாசிக்கிறோம். I believe if we can comprehend this love of God, our life will be transformed. இந்த அன்பை நம்ம உண்மையா புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னா உண்மையாகவே நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான மாறுதல்கள் உண்டாகும். You see what happened to that prodigal son? He didn't comprehend the love, though he experienced the love. அந்த கெட்ட குமாரன் கதையில பார்க்கும் பொழுது அவனுக்கு அந்த அன்பு இருந்தாலும் அதை அவன் ஏற்றுக்கொள்ளல, புரிந்து கொள்ளல. So when I don't comprehend something or don't understand it, even though I experience it, I go searching for it outside. இந்த அன்பு நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னா பலவிதமான இடங்கள்ல போய் தேடுறதுக்கு நம்மளை தூண்டிவிடும். So what should be our response after we've experienced this amazing love of God? இந்த தேவனுடைய அன்பை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பெற்ற பிறகு நம்ம என்ன செய்யணும்? The first thing we do in response to God's love is we love God back. நம்ம முதலாவது காரியம் என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மீது காட்டின அன்பிற்கு மறுபடியுமாக ஆண்டவர்கிட்ட அந்த அன்பை நம்ம காட்டுறோம். Any relationship has got to be two way. எந்த உறவும் பாத்தீங்கன்னா நல்ல உறவு அப்படின்னு சொன்னா ரெண்டு வழியா இருக்கணும். I can't just receive love and not give love back. நான் மட்டும் அந்த அன்பை பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது. That's not a healthy relationship. அது ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு உறவு அப்படின்னு சொல்ல முடியாது. That's true of any earthly relationship. அது எந்த ஒரு உலக பிரகாரமான உறவிலும் அது உண்மை அப்படின்னு சொல்லலாம். So firstly I must love God. முதலாவது ஆண்டவரிடம் நான் அன்பு கூறணும். And then I need to love my neighbor as myself. அப்புறம் நான் என்னுடைய பிறனையும் அதே மாதிரி நான் நேசிக்கணும். So we as believers have received God's love and now we need to respond by loving God and loving our neighbor. ஸோ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா ஆண்டவருடைய அன்பை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த அன்பை நம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளணும். And how do we demonstrate our love? By our obedience to God. எப்படி இந்த அன்பை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறோம். If I love God, I will obey him. That's what Jesus said. If you love me, you will obey me. இயேசு சொன்னார், நீங்கள் என் மேல அன்பு கூர்ந்தா நீங்கள் என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவீங்க அப்படின்னு சொன்னார். My obedience to God is an evidence that I love him and that I believe in him. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அவர் மேல அன்பு கூர்றேன் அப்படின்றதுக்கு அது ஒரு அடையாளம். And if I don't obey, what I'm saying is I'm spurning that love. I'm taking it, experiencing it, but I'm spurning it by disobeying him or rebelling against him. நான் அந்த அன்பை பெற்று அதற்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா அந்த அன்பை நான் புறக்கணிக்கிற மாதிரி அதுக்கு தான் அது சமம். You might ask, how is obedience a proof of love? நீங்க நினைக்கலாம் எப்படி கீழ்ப்படிதல் அன்பிற்கு ஒரு ஆதாரமா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். When God tells us to do something or not do something or say something or not say something, it's only for our good.
ஆண்டவர் நம்மள சில காரியங்களை செய்யுங்க, செய்யாதீங்க, சொல்லுங்க, சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நன்மைக்காக தான். That's why the 10 commandments could be clubbed into 2 commandments, love God and love your neighbor, because God wanted us to live in harmony. அதனால தான் 10 கட்டளைகள் பார்த்தீங்கன்னா அது 2 கட்டளைகளில் நம்ம எல்லாத்தையுமே அதை வந்து சரி கட்டலாம். என்னென்னா ஆண்டவரை முதலாவது ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்தணும், அதே மாதிரி நம்ம பிறரிடமும் நம்ம அதே மாதிரி அன்பு செலுத்தணும். And when we love God, we're not scared of God. நம்ம ஆண்டவர் மீது அன்பு வைக்கும் பொழுது அவரை குறித்து எந்த விதமான பயமும் இருக்காது. We respect him, but we're not scared of him. ஆண்டவருக்குரிய கனம் கொடுப்போம், ஆனால் அதே நேரத்தில் பயந்து இருக்க மாட்டோம். When we should be scared is when we rebel against him. நம்ம எப்போ பயப்படணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது தான் நமக்குள்ள ஒரு பயம் ஏற்படணும். And when we love one another, it's an evidence to the world that we are followers or believers in Jesus. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும் பொழுது அது உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு ஒரு சாட்சியாக இருக்குது. But we should be careful that we don't seek to love God and love the world as well. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உலகத்தையும் நம்ம நேசித்து நம்ம ஆண்டவரையும் அன்பு கூறணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. The prodigal son, when he came back, he realized that his father had not stopped loving him. அந்த கெட்ட குமாரன் திரும்பவுமா அவங்க அப்பா வீட்டுக்கு திரும்பும் பொழுது தான் அவனுக்கு புரிந்து கொண்டான் அவங்க அப்பாவுடைய அன்பு கொஞ்சம் கூட குறையல. Sometimes we think God has stopped loving us or God is distant from us. சில நேரம் நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் என்னை நேசிக்கல, இல்லைன்னா ஆண்டவர் என்னை விட்டு தூரமாக இருக்கார் அப்படின்னு நினைக்கலாம். But the question is, who moved? We or God? We moved away. ஆனால் நீங்கள் உண்மையாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகலை, நம்ம தான் ஆண்டவரை விட்டு விலகி விட்டோம். The second thing I want to focus on is the fact that we are owned by God. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். And we are owned by God because he created us. ஆண்டவர் நம்மளை வந்து அவருடைய சாயல்ல சிருஷ்டித்தார். Genesis 1:27 says that. ஆதியாகமம் 1:27 நம்ம அதை வாசிக்கிறோம். Man and woman created in God's image. ஆணும் பெண்ணும் அவருடைய சாயல்ல ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்தார். We are fearfully and wonderfully made. நம்ம மிகவும் அருமையாக மிகவும் விசேஷித்தவர்களாக ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார். And not only were we created by him, but we as believers were called and chosen by him as well. ஆண்டவர் நம்மளை வந்து சிருஷ்டித்தார் மட்டும் இல்லை, அவர் நம்மளை இந்த உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்தார். John 15:16, Jesus said, "You didn't choose me, but I chose you." யோவான் 15:16 இயேசு சொன்னார், நீங்க என்ன தேர்ந்தெடுக்கல, நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்றார். So we belong to God. நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். You know, belonging is a very deep need that every human being has. நான் யாருக்காவது சொந்தமா இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய மனசுலும் இருக்கிற ஒரு ஆசை. And until I know I belong to, I'm going to keep searching to belong somewhere. நம்ம இந்த சொந்தம் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்குள்ள வர வரைக்கும் நம்ம இதை தேடிக்கொண்டே தான் இருப்போம். But Jesus says we are his sheep. ஆண்டவர் சொல்றாரு, நாம் அவருடைய ஆடுகளா இருக்கிறோம். We are his children. We belong to him. நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருக்கு சொந்தம். He purchased us with his blood. இயேசு அவருடைய சொந்த இரத்தத்தினால நம்மளை கிரயமா கொண்டிருக்கிறார். He paid a ransom to save us. அவர் நம்மளை மீட்டெடுக்க தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் வந்து கிரயமா நமக்கு செலுத்தியிருக்கிறார். Mark 10:45. மார்க் 10:45 இதை பற்றி வாசிக்கிறோம். In 1 Corinthians 6:19 and 20, Paul says, "You are not your own, you were bought with a price." 1 கொரிந்தியர் 6:19-20 நம்ம பார்க்கும் பொழுது பவுல் சொல்றாரு, நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல, ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு விலை கொடுத்து அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். We have been adopted by God into his family. நம் ஆண்டவரால தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக. John 1:12 and 13. யோவான் 1:12-13 இதை வாசிக்கிறோம். We just believe in Jesus and he's adopted us into his family. நாம் ஆண்டவரை விசுவாசித்த நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளாக அவர் நம்மளை தத்தெடுத்திருக்கிறார். He knows us by name. ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பேர் பேரா தெரிந்து கொண்டிருக்கிறார். I just want to focus on Zacchaeus for a moment. ஜக்கேயு அப்படின்ற மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். We know that Zacchaeus was a tax collector. ஜக்கேயு ஒரு ஆயக்காரனா இருந்தான். And we know about the encounter he had with Jesus. இயேசுவை சந்திச்ச அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். We know how he repented of his sin. அவன் எப்படி பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பினான் அப்படின்றதும் நமக்கு தெரியும். But I want to just focus on the words of Jesus when he says to the people around him, "This man too is a son of Abraham." That means the same faith that saved Abraham is also the faith that saved Zacchaeus.
அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமை ரட்சித்த அதே விசுவாசம் தான் ஜக்கேயுக்குள்ளேயும் இருக்குது. And as Abraham was a child of God, so is now Zacchaeus a child of God because he's put his faith in Jesus. ஜக்கேயு இயேசு மேல வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக ஆபிரகாம் எப்படி தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சாட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி ஜக்கேயும் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறான். Do you notice that Jesus didn't come there and ask somebody, what's the name of that guy on the tree? இயேசு அந்த இடத்துக்கு வந்தபொழுது இந்த மரத்து மேல இருக்கிறவனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கல. He came to the tree, looked up and said, Zacchaeus, come down. ஆனால் மாறாக இயேசு அந்த இடத்துக்கு வந்து மேலே அண்ணாந்து பார்த்து ஜக்கேயுவே நீ கீழே வா அப்படின்னு அவனை பேர் சொல்லி அழைத்தார். He knows every one of us by name. ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு பேரா எல்லாரையுமே ஆண்டவருக்கு தெரியும். We have rediscovered life. நாம் இந்த வாழ்க்கையை மீண்டுமாக கண்டுபிடித்திருக்கிறோம். 2 Corinthians 5:17 says, we are a new creation. 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வாசிக்கிறோம். பவுல் சொல்றாரு நாம் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறோம். Not only were we owned by God, but we are owned again by God. நம் ஆண்டவருக்கு சொந்தம் மட்டும் அல்ல, ஆண்டவர் நம்மளை மீண்டுமா அவருடைய சொந்தமாக்கி இருக்கிறார். Because he redeemed us. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் நம்மளை மீட்டு கொண்டார். And because we are his now, he is working in us and transforming us into his image. நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கனால ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்பட்டு நம்மளை மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறார். So what does that mean to us today? இதனுடைய அர்த்தம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைக்கலாம். If I belong to God, so what? நான் ஆண்டவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? It means that our bodies don't belong to ourselves. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய சரீரம் என்னுடையது அல்ல. It means our lives don't belong to ourselves. என்னுடைய வாழ்க்கை என்னுடையது அல்ல. It belongs to God. எல்லாமே ஆண்டவருக்கு சொந்தம். So how I live, நான் எப்படி வாழ்றேன், what I think, நான் என்ன யோசிக்கிறேன், how I use my body, நான் என்னுடைய சரீரத்தை எப்படி பயன்படுத்துறேன், everything about my life should reflect God. எல்லாமே ஆண்டவரை பிரதிபலிக்கிறதா இருக்கணும். We need to live holy lives. நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும். And we should never think that we have the right to take our life or to take somebody else's life. அதனால நம்மளுடைய ஜீவனையோ மற்றவர்களுடைய ஜீவனையோ எடுக்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. And we should be careful we never sell ourselves to anyone. அதே சமயத்துல மற்றவர்களுக்கு நாம் எந்த விதத்திலையும் அடிமையாகவும் இருக்கக்கூடாது. And least ways sell ourselves to the devil. And முக்கியமா சாத்தானுக்கு எந்த விதத்திலையும் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. The third point we're looking at today is we are valued by God. மூன்றாவது காரியம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா நாம் ஆண்டவருக்கு விலை மதிப்புடையவர்களா இருக்கிறோம். Every one of us need to know that we have self-worth. நம்ம எல்லாருக்குமே ஒரு தனி மதிப்பு உண்டு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். If a person doesn't feel valued, his life is quite empty. ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம ஒரு மதிப்பு இருக்கு அப்படி நமக்கு புரிந்து கொள்ள அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கும். And when I don't feel valued, I start searching for somebody to value me. நமக்கு அந்த மதிப்பு நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேடுவோம். Or I'll start doing things to make people value me. இல்லைன்னா நம்ம செய்கிற காரியங்கள் எப்படியாவது நான் இதை செய்கிறதன் மூலமாக மற்றவங்க என்னை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். God values us immensely. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அதிகமாக மதிப்பிடுறார். He values us more than all of creation. இந்த உலகத்தில் இருக்க எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் நம்மளை தான் மிகவும் விலை மதிப்புள்ளவர்களாக நினைக்கிறார். Jesus said we are more valuable than the birds in the air and the lilies of the field. இயேசு சொன்னாரு இந்த காட்டு புஷ்பங்களை காட்டிலும் பறவைகளை காட்டிலும் நாம் மிகுந்த மதிப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். Jesus said we are of more value than many sparrows. இயேசு சொன்னாரு பல அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் மிகுந்த விசேஷித்தவர்கள் அப்படின்னு. God values us. ஆண்டவர் நம்மளை மிகவும் மதிப்பிடுறார். We are precious to God. நம் ஆண்டவருக்கு விலை உயர்ந்தவர்களா இருக்கிறோம். And because he values us, because he considers us precious, he will protect us, he will provide for us, he will guide us. இயேசு நமக்கு அந்த அளவுக்கு மதிப்பிடுறதுனால நம்மளை பாதுகாக்கிறாரு, நம்ம தேவைகளை சந்திக்கிறாரு, and நம்மளை வழி நடத்துறாரு. And that's why Jesus came into the world, because he values us so much, he didn't want us to go into a lost eternity. ஆண்டவர் நம்மளை அந்த அளவுக்கு மதிப்பிடுறதுனால தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை ரட்சித்து நாம் எல்லாருமே அந்த நித்திய நரகத்துக்கு போகாதபடி நம்மளை மீட்டெடுத்தார். I want to focus on this story very briefly of the healing of the man who was possessed by demons.
வேதத்துல அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதனை இயேசு விடுதலை செய்த அந்த ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். We know that story very well, how Jesus came across a stormy sea to the Gadarenes. கலிலேயா கடல்ல இருந்த அந்த புயலை இயேசு தாண்டி வந்த பிறகு கதரேன் அப்படின்ற அந்த ஊர்ல வராரு. And we know what happened there. அங்க என்ன நடந்தது நமக்கு தெரியும். There was this man who was bleeding and screaming in the tombs in the mountains, and he was cutting himself with stones. He was naked. He had no sense of identity. அங்க ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா அவன் காயப்பட்டு அவனே தன்னைத்தானே கிழித்து கொண்டு அந்த கல்லறைகளிலே கத்தி கொண்டு அவனுக்கு ஆடையும் இல்லாமல் அங்கே சுற்றி கொண்டிருந்த ஒரு மனிதனை பற்றி நம்ம பார்க்குறோம். Nobody could tame him. Nobody could control him. அவனை யாருமே அவனை கட்டுப்படுத்த முடியல. He had no reason to live. அவனுக்கு வாழ்றதுக்கு எந்த விதமான ஒரு நோக்கமும் இல்லை. It seemed like he was waiting to die. He was living among the tombs. அவன் இறக்கிறதுக்கு தான் அந்த கல்லறைகள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்தான் போல் இருக்கு. We know the other part of the story where you have these 2000 pigs feeding there. They're not stray pigs. They're being looked after by pig herders. அடுத்த பக்கத்துல பார்க்கும் பொழுது 2000 பன்றிகளை யாரோ ஒருவர் பராமரித்து கொண்டு இருந்தார்கள். We know that 2000 pigs would cost a lot of money. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2000 பன்றிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகமான விலை அதற்கு இருந்திருக்கும். Hundreds of thousands of rupees. எத்தனையோ லட்சத்துக்கு அந்த பன்றிகள் விற்கக்கூடிய ஒரு நிலையில இருந்திருக்கும். Now the demons inside the man asked Jesus, when you send us out, send us into the pigs. இந்த மனிதனுக்குள்ள இருந்த பிசாசுகள் இயேசுவிடம் நோக்கி எங்களை அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னா அந்த பன்றிகளுக்குள்ள அனுப்புங்க அப்படின்னு கேக்குது. Now Jesus knew what's going to happen when the demons enter the pigs. இயேசுவுக்கு நல்லாவே தெரியும் இந்த பிசாசுகள் அந்த பன்றிக்குள்ள புகுந்தா என்ன நடக்கும் நல்லாவே தெரியும். He knew that someone is going to lose a lot of money just to save this one naked bleeding man. இந்த ஒரு ஆடை இல்லாத மிகவும் காயப்பட்ட அந்த மனிதனை மீட்பதற்கு இந்த 2000 பன்றிகள் நஷ்டமாக போகுது, யாரோ ஒருவருக்கு நஷ்டம் ஏற்பட போகுதுன்னு இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். Most of us would have said, this man is not worth so much of money. நம்மள அநேகர் நினைத்திருக்கலாம் அந்த மனுஷனுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இல்லை. But Jesus did not hesitate. He gave permission. The demons entered the pigs ran down the steep place, got into the sea and they drowned. ஆனால் இயேசுவுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. இயேசு அந்த பிசாசுகளை விரட்டுறாரு, அது அந்த பன்றிக்குள்ளே போகுது, அது எல்லாமே கடலுக்குள்ளே போய் மாண்டு போகுது. This man is perfectly well now. இந்த மனிதன் பரிபூர்ண விடுதலை அடைந்தான். Because God valued him, he got a new life. இயேசு அவனுக்கு வைத்த மதிப்பின் நிமித்தமாக அவனுக்கு ஒரு புது ஜீவன் உண்டாயிற்று. He was always valued. அவனுக்கு எப்பவுமே ஒரு மதிப்பு இருந்தது. But it's only when he realized he was valued and he experienced it that his life changed. அவனுக்கு அந்த மதிப்பு இருந்தாலும் அவன் அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவனுக்கு அந்த மாறுதல் ஏற்பட்டது. The pig herders, we know what happened. They got the whole town out and they asked Jesus to leave. அந்த பன்றிகளுக்கு சொந்தமானவர்கள் இயேசுவிடம் எங்க ஊரை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி இயேசுவிடம் கெஞ்சினாங்க. Because they valued money more than the man. ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பணம் தான் அந்த மனிதனை விட முக்கியமா இருந்தது. But God values us more than all the money in the world put together. ஆனால் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பணம் சொத்து ஆஸ்தியை காட்டிலும் மனிதரை தான் ஆண்டவர் அதிகமாக விலை மதிக்கிறார். So if we are valued by God, what should our response be? ஆண்டவர் என்னை இந்த அளவுக்கு மதிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? If God values me, I don't need to worry about my life. I just trust him to take care of my needs and obey him and serve him. ஆண்டவர் என்னை இந்த அளவுக்கு மதிப்பிடுறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எந்த விதமான கவலையும் எனக்கு தேவையில்லை. நான் ஆண்டவர்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நான் ஆண்டவரை நம்பி இந்த வாழ்க்கையை நான் வாழலாம். I don't mean trust him and do nothing. Trust him and obey him. Do the work he's given us to do, but don't worry about who's going to meet my needs. இதன் அர்த்தம் நான் எதுவுமே செய்யாமல் இருக்கணும் அப்படின்ற அர்த்தம் இல்லை. நம்மளால் முடிந்ததை நம்ம செய்யும் பொழுது ஆனால் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் எடுத்து நமக்கு செய்து முடிப்பார். If God values me, then I don't fear man. ஆண்டவர் என்னை மதிப்பிடுறார் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த நிச்சயம் இருக்கும் பொழுது நம்ம எந்த மனிதனை பார்த்தும் நாம் பயப்பட தேவையில்லை. But instead I honor and respect and revere God. அதற்கு மாறாக நாம் ஆண்டவரை நாம் கனப்படுத்தி ஆண்டவருக்கு உரிய மகிமையை நாம் கொடுப்போம். If God values me, I don't seek for man's approval. ஆண்டவர் என்னை மதிப்பிடுறார் அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதர்கள் என்னை அங்கீகரிக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். If God values us as Christians, he values everybody else, which means we need to value them as well.
ஆண்டவர் நம்ம எல்லாரையும் மதிப்பிடுறார் இந்த அளவுக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க எல்லாரையுமே நாமும் அந்த அளவுக்கு மதிக்கணும். The fifth point I want to focus on is the fact that we are equipped by God. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகிறார். God has not only called us, but He's also equipped us. ஆண்டவர் நம்மளை அழைத்தது மட்டும் இல்லை, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். He has chosen us to serve Him. நாம் அவரை சேவிக்கும்படியாக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Ephesians 2:10 says that. எபேசியர் 2:10 நம்ம அதை வாசிக்கிறோம். And we have His Holy Spirit in us to help us to serve Him. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் பிறருக்கு சேவை செய்ய முடியும். That's why the Apostle Paul said in Ephesians 5:18, be filled with the Spirit. எபேசியர் 5:18 பவுல் இப்படி சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரால நிறைந்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. And not only do we have the Holy Spirit in us, but we have been gifted with spiritual gifts so we can serve God. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்காரு, நம்மளை நிறைத்திருக்கிறார் அப்படின்றது மட்டும் இல்ல, ஆவிக்குரிய வரங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். We can read that in 1 Corinthians 12. He talks about the spiritual gifts. 1 கொரிந்தியர் 12 இந்த ஆவிக்குரிய வரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். And God will use us to serve Him. ஆண்டவர் நம்மளை அவருக்காக பயன்படுத்துவார் நிச்சயமாக. So the Lord is in us by His Spirit. He is empowering us, and He will also use us so that we can take this message to the rest of the world. ஸோ ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளே இருக்கிறாரு, நம்மளை ஆயத்தப்படுத்துறாரு, அதன் மூலமாக நம்ம பிறருக்கு சேவை செய்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறார். I want to remind us that every one of us have been called, chosen and equipped by God to serve Him, no matter where we are. நம்ம யாராக இருந்தாலும் சரி, நம்ம எங்கே இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு வரங்கள் கொடுத்திருக்கிறாரு மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக. And that's why we need to be pure vessels so that God can use us in His service. அதனால தான் நம்ம பரிசுத்தமான கருவியா இருந்தாதான் ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியும். We read that in 2 Timothy 2:20 and 21. 2 தீமோத்தேயு 2:20-21 நம்ம இதை வாசிக்கிறோம். We have specific roles as we serve God. நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு பங்கு இருக்கு. Ephesians 4:11-12. எபேசியர் 4:11-12 நம்ம வாசிக்கிறோம். We need to remember that we are in a spiritual battle, and so our enemy is out to try to destroy both our faith and us. நம்ம ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறனால பிசாசானவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய விசுவாசத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையும் அழிக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய நோக்கம். Humans are not our enemies. நம்மளுடைய விரோதிகள் மனிதர் அல்ல. The devil is our enemy. பிசாசானவன் தான் நம்மளுடைய விரோதியா இருக்கான். And so we need a spiritual armor for the spiritual battle. அதனால தான் நமக்கு ஆவிக்குரிய கவசம் தேவைப்படுது. அதை வைத்து தான் நம்ம ஆவிக்குரிய யுத்தத்துல நம்ம ஜெயிக்க முடியும். Ephesians 6:10-18 talks about the armor of God. எபேசியர் 6:10-18 வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த கவசத்தை பத்தி பவுல் அழகா எழுதியிருக்கிறார். Let's also remember that God is working in us. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். And the work that He began in us, He will complete. ஆண்டவர் நமக்குள்ள தொடங்கின இந்த காரியத்தை அவர் கடைசி பரியந்தம் அதை முடிப்பார். Philippians 1:6. பிலிப்பியர் 1:6 நம்ம வாசிக்கிறோம். So if we are equipped by God, we know that He will meet our needs. ஆண்டவரால நம்ம ஆயத்தப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார். Philippians 4:19. பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம். He will meet all our physical needs. அவர் நம்மளுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். But He also says that He will give us the grace we need to live this life. அது மட்டும் இல்ல, நமக்கு தேவையான கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். You know, Paul says when he was struggling with a particular issue he had, and he asked God 3 times to remove it from him, he calls it a thorn in his flesh. God said, my grace is sufficient for you. பவுலுக்கு இருந்த அந்த ஒரு சோதனையில ஆண்டவர் என்னை விட்டு எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய கிருபை உனக்கு போதும். For my strength is made perfect in weakness. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பலன் நம்மளுடைய பலவீனத்துல அது பரிபூர்ணப்படுது. You know, we need physical strength. நம்ம எல்லாருக்குமே சரீர பிரகாரமான பலன் தேவை. And that's why we eat, and that's why we do exercise and keep our bodies fit. அதனால தான் நம்ம எல்லாருமே சாப்பிடுறோம், நம்மளுடைய பாடியை நல்ல ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். But we need to be spiritually fit as well, because we are in a spiritual battle.
ஆனால் அதே சமயத்தில் நமக்கு இந்த ஆவிக்குரிய ஒரு போராட்டம் இருக்கிறனால நம்ம கட்டாயமாக ஆவிக்குரிய விஷயத்துலையும் நம்ம எல்லாருமே பூர்ணமாக இருக்கணும். We have all the help we need. நமக்கு தேவையான எல்லா உதவியுமே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2 Peter 1:3. 2 பேதுரு 1:3 நம்ம வாசிக்கிறோம். The beautiful thing to remember is the fact that God is there to help us. We are not alone on this journey. இந்த பயணத்தில் நமக்கு மிகவும் அருமையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் தனிமையில் இல்லை, ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். God's Holy Spirit lives inside of us to empower us, to help us, to spur us on to do what He wants us to do. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை ஊக்குவித்து நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்கிறதுக்கு அவர் உதவி செய்கிறார். And before equipping us to do what He wants us to do, He's really working on making us whom we should be. நாம் என்ன காரியங்களை செய்யணும் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் நினைக்கிறாரோ அதற்கு முன்பதாக நாம் எப்படி அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அவர் செயல்படுறார். He's transforming us, He's sanctifying us, making us holy to be a reflection of Him. நாம் ஆண்டவரை போல மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை இன்னும் பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறார். So what should our response be if we are equipped by God as believers? ஸோ ஆண்டவர் நம்மளை இந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னும் போது நம்ம என்ன செய்யணும்? We depend on God to use us. நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். We don't use God, we depend on Him to use us to serve Him. நாம் ஆண்டவரை பயன்படுத்தக்கூடாது, அதற்கு மாறாக ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த நாம் ஒப்பு கொடுக்கணும். Since God has prepared us to do certain things, we just trust Him to lead us to do it. ஆண்டவர் நம்மளை சில விஷயங்களை செய்கிறதுக்கு நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கனால அவரை விசுவாசித்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து நம்ம அதை செய்யணும். And we love and serve Him wholeheartedly. நாம் அவரை முழு மனதோடு அன்பு கூர்ந்து அவருக்கு சேவை செய்யணும். We stay clear of any addiction to sin that can mar the work that we are doing. எந்த விதமான பாவமான காரியங்கள் ஆண்டவருக்கு நல்ல ஒரு உகந்த கருவியா இருக்காதபடி நம்மளுக்கு இருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம அகற்றி போடணும். Let's work in the area that we are spiritually gifted in. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க ஆவிக்குரிய வரம் எது அப்படின்னு அறிந்து அதிலே நாம் செயல்படணும். Let's trust the Lord to meet our needs. ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார் அப்படின்ற விசுவாசத்தோடு நம்ம செயல்படணும். Let's trust Him to finish the work He began. ஆண்டவர் நமக்குள்ள தொடங்கின இந்த வேலையை முடிப்பார் அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு நம்ம போலாம். And let's never get in the way of God working in our lives. ஆண்டவர் நமக்குள்ள செயல்படுற இந்த விஷயத்துல எந்த விதமான நாம் அவருக்கு ஒரு தடையா இருக்க கூடாது. I have realized that sometimes the biggest obstacle to God working in my life was not anybody else or anything else but me myself. என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய நேரத்துல ஆண்டவர் செயல்படாம தடையா இருக்கிறது வேற எந்த காரியமும் இல்லை, நானே தான் அந்த தடையா இருந்திருக்கிறேன். The last point I want to share is the fact that we are destined for heaven by God. கடைசியாக நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஆண்டவரால் பரலோகத்திற்காக நிர்ணயிக்கப்பட்டவர்கள். We are loved by God. ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவர்கள். We are owned by God. ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். We are valued by God. ஆண்டவர் நம்மளை மிகவும் விலை மதிப்புடையவர்களாக நினைக்கிறார். We are equipped by God. ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். And we are destined for heaven by God. And ஆண்டவர் நம்மளை பரலோகத்திற்காக நிர்ணயித்திருக்கிறார். Another very important need for humans is to know where we are going. மனிதருக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் எங்கே போகிறேன்? People want to know what happens after death. நான் மரித்த பிறகு நான் எங்கே இருக்க போகிறேன்? And that's why death is the biggest fear of man today. அதனால தான் அநேகருக்கு மரணம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா பயமா இருக்குது. I want to focus on the Apostle Paul a little. அப்போஸ்தலர் பவுலை குறித்து நாம் சில நிமிடம் பார்க்கலாம். This man was so busy serving the Lord, but he always had his sights on heaven. பவுல் ஆண்டவருக்காக வைராக்கியமா ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் எப்பொழுதுமே அவருடைய நோக்கம் பரலோகத்தை குறித்ததாக இருந்தது. He never let his work focus take him off of his focus on heaven. அவர் செய்து கொண்டிருந்த ஊழியத்தின் நிமித்தமாக அவர் காரணம் காட்டி அவர் பரலோகத்தில் இருக்கிற அந்த நோக்கத்தை ஒரு நாளும் மறக்கவில்லை. And sometimes we can let our work or our ministry get us so involved in what we are doing that we forget why we are doing it. சில நேரம் நம்மளுடைய வேலைகள் நம்மளுடைய ஊழியங்கள் கூட நம்ம அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டு நாம் எதுக்காக இதை செய்கிறோம் அப்படின்னு கூட தெரியாத ஒரு நிலைமைக்கு நாம் வந்துடுறோம். Have you noticed when we know the destination, it makes the journey more exciting? நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் பொழுது அந்த பயணம் மிகவும் சுவாரஸ்யமாயிரும். If it's a great destination, for example, you're going on a vacation. நம்ம ஒரு வெக்கேஷன் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைங்க.
it doesn't matter what obstacles you face, you will overcome those because you're looking at the destination. நாம் அந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட போகும் பொழுது என்ன ஒரு தடைகள் வந்தாலும் அந்த நடுவில் அதை வந்து பெருசாக பொருட்படுத்த மாட்டோம். The whole journey is exciting. ஏன்னு சொன்னால் இந்த பயணம் முழுவதுமே நமக்கு அந்த விதமான ஒரு மகிழ்ச்சி இருக்கு. And for you and me, our destination is heaven. பரலோகம் தான் நம் எல்லாருடைய நோக்கமாக இருக்க வேண்டும். We don't belong to earth. நாம் இந்த உலகத்தார் அல்ல. We are sojourners. We are traveling through this place. நாம் இந்த உலகத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கிற பயணிகள் தான். Our citizenship is in heaven. பரலோகத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம். Philippians 3:20. பிலிப்பியர் 3:20 நாம் வாசிக்கிறோம். We are also going to be rewarded in heaven. Let's never forget that. பரலோகத்தில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வெகுமதி உண்டு. As believers, we are not looking for rewards here on earth for what we do. விசுவாசிகளாக இருக்க நாம் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாது. Let's remember that we are going to be rewarded in heaven. Matthew 5:10. மத்தேயு 5:10 வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு பரலோகத்தில் ஒரு பொக்கிஷம் உண்டு, ஒரு வெகுமதி உண்டு. Let's remember that our names are written in heaven. நம்மளுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Luke 10:20. லூக் 10:20 வாசிக்கிறோம். Let's remember this body is going to die eventually. நம்மளுடைய சரீரம் ஒரு நாள் அது மரித்து போகும். But we're going to have a new body in heaven. ஆனால் நமக்கு ஒரு புது சரீரம் ஆண்டவர் கொடுக்க போறார். He's going to, in the twinkling of an eye, change us from this into a new body. ஒரே க்ஷணப்பொழுதுல ஆண்டவர் இந்த சரீரத்தை மாற்ற போறார். 1 Corinthians 15:48 and 49. 1 கொரிந்தியர் 15:48-49 வாசிக்கிறோம். Let's remember our treasures are in heaven. Nothing on earth should be considered our treasure. நம்மளுடைய பொக்கிஷம் பரலோகத்துல இருக்குது. அதனால எந்த விதமான உலக பிரகாரமான காரியமோ பொக்கிஷமோ நாம் சேர்த்து வைக்க தேவையில்லை. What God has given us, we must use well. ஆண்டவர் கொடுத்திருக்க எல்லா காரியத்தையும் அவருக்காக பயன்படுத்தணும். But it doesn't matter what we have, what we possess, or how much we possess. We're going to leave it all behind. நமக்கு எவ்வளோ சொத்தோ ஆஸ்தியோ எது இருந்தாலும் சரி, நாம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாத்தையும் நம்ம இந்த உலகத்தோடு விட்டுட்டு தான் போக போகிறோம். Matthew 6:19-21. மத்தேயு 6:19-21 நம்ம படிக்கிறோம். Jesus said in John chapter 14 verses 2-4 that he is going to prepare a place for us. யோவான் 14:2-4 படிக்கும்போது இயேசு சொன்னார், நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 1 John 3:2-3 says that we are going to see God. 1 யோவான் 3:2-3 நம்ம வாசிக்கிறோம், நாம் ஆண்டவரை நாம் முகமுகமாக காண போகிறோம். The God we don't see but believe in right now, we are going to see him. இந்த ஆண்டவரை இன்னைக்கு பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் ஒரு நாள் நாம் எல்லாருமே அவரை காண போறோம். We are going to reign with Jesus. Revelations 3:21. நாம் அவரோடு கூட பரலோகத்துல அரசாள போறோம். Heaven is guaranteed to those of us who do the will of God. ஆண்டவருடைய சித்தத்தை செய்ற எல்லாருக்குமே பரலோகம் நிச்சயமானதா இருக்குது. Jesus said, not everyone who says to me, Lord, Lord, will enter the kingdom, but those who do the will of my Father. இயேசு சொன்னார், ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்ற எல்லாரும் பரலோகத்துல போக முடியாது, அவருடைய சித்தத்தை செய்றவங்க மட்டும்தான் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். That's Matthew 7:21. மத்தேயு 7:21. The troubles we face in this earth are nothing compared to the glory that we're going to have in heaven. இந்த உலக பிரகாரமா இருக்கிற பலவிதமான கஷ்டங்கள் சோதனைகள் எதுவுமே பரலோகத்துல இருக்க போற அந்த சந்தோஷத்துக்கு ஈடாகாது. 2 Corinthians 4:17. 2 கொரிந்தியர் 4:17 வாசிக்கிறோம். God is going to dwell with us. Revelation 21:2-4. ஆண்டவர் நம்மளோடு கூட வாசம் செய்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:2-4 வாசிக்கிறோம். Eternal life is a gift that God is giving us. இந்த நித்திய ஜீவன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பொக்கிஷம். None of us deserves heaven. None of us will ever deserve heaven because of anything we do. யாருக்குமே பரலோகம் சொந்தமும் இல்லை, நாம் அதற்காக எந்த விதமான தகுதியும் நமக்கு இல்லை. It's a gift. அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. Romans 6:23. ரோமர் 6:23 வாசிக்கிறோம். The gift of God is eternal life through Jesus. தேவன் கொடுக்கிற நித்திய ஜீவன் அவர் நமக்கு அளிக்கிற மிக சிறந்த ஈவு. And this gift is received through faith. So let's hold on to our faith. இது விசுவாசத்தின் மூலமா நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம அந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் கடைபிடிப்போம். John 3:36. யோவான் 3:36. So what should be our response if we are now destined for heaven by God himself? ஸோ நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு போகிறோம் அப்படின்ற அந்த நிச்சயம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால்
இதனுடைய அர்த்தம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன? Let's remember, life on earth is not permanent. முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. Let's seek heavenly rewards instead of searching for and seeking after earthly rewards. உலக பிரகாரமான பாராட்டுகளை தேடாம நம்ம பரலோகத்துல ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஈவுக்காக நம்ம செயல்படுவோம். Let's not seek man's approval, but rather seek God's approval. மனிதனுடைய அங்கீகாரத்தை நாடாமல் ஆண்டவருடைய அங்கீகாரத்துக்காக நாம் எல்லா காரியத்தையும் செய்வோம். Let's remember, even though this body is fading away, we're going to have a new body in heaven. இந்த உலக பிரகாரமான சரீரம் ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டு போகுது. ஆனா நம்மளுடைய ஆத்மா நித்தியமா ஆண்டவரோடு கூட இருக்கும். Let's wait for Jesus' return and do all we can until he comes. நாம் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது நம்மளால முடிந்த எல்லா காரியத்தையும் நாம் செய்யலாம். We have an eternal dwelling place that Jesus is preparing for us, so let's remember that. ஆண்டவர் நமக்காக ஒரு நித்திய இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை எப்பொழுதுமே நம் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். Let's look forward to seeing the God we now merely believe in. நாம் இங்கு விசுவாசிக்கிற ஆண்டவரை நாம் முகமுகமா தரிசிக்க போகிறோம் அப்படின்ற அந்த நாளுக்காக நாம் ஆயத்தப்படுவோம். And until we see him, let's focus on doing his will, not our will in our lives. அந்த நாள் வரைக்கும் நாம் நம்மளுடைய சித்தத்தை செய்யாம ஆண்டவருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்ற நாம் முயற்சிப்போம். Our troubles are going to be over soon. நம்மளுடைய உலக பிரகாரமான கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரத்துல முடிவடையும். And let's never let anything destroy our faith, because once our faith is destroyed, everything is lost. எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்மளுடைய விசுவாசமானது அது எந்த விதத்திலையும் குலைந்து போகாதபடி நாம் அதை பாதுகாத்துக் கொள்வோம். So in conclusion, we are loved by God. ஸோ முடிவா சொல்றதுக்கு முதலாவது ஆண்டவர் நம் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். Let's never forget that. அதை என்னைக்குமே நம்ம மறக்க வேண்டாம். We are owned by him. நம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். We don't own ourselves. நாம் நமக்கு சொந்தம் இல்லை. Nobody owns us. வேற யாரும் நம்மளுடைய சொந்தக்கார் இல்லை. We are valued by God. நம் ஆண்டவருக்கு மிகுந்த விலை மதிப்புடையவர்களா இருக்கிறோம். We are equipped by God. ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். We have his Holy Spirit in us. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாங்க. We are not alone. நாம் தனிமையா இல்லை. And we are destined for heaven by God. நாம் எல்லோருமே பரலோகத்திற்காக நிர்ணயிக்கப்பட்டவர். We are blessed people. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். But we are not blessed just for ourselves. நாம் நமக்காக மட்டும் ஆசீர்வதிக்கப்படல. The Lord loves the world out there as much as he loves each one of us. ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ வெளியே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதே விதமா நேசிக்கிறார். Let every one of us make best use of every opportunity to take this gospel to everybody we know, because we are in the last days. நாம் கடைசி நாட்கள்ல இருக்கிறனால நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு தருணம் கொடுக்கிறாரோ மற்றவர்கள் இந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்றவர்களா நாம் இருக்கணும். Because they need to know that they are loved by God, owned by God, valued by God, equipped by God, and that they can also be destined for heaven by God. வெளியே இருக்க மக்களும் ஆண்டவர் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். அவர்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவர் அவர்களை விலை மதிப்புடையவர்களாக யோசிக்கிறாரு. ஆண்டவர் அவர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. ஆண்டவர் அவங்களுக்கும் பரலோகம் உண்டு அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும். It's once they know that their lives also get transformed, just like yours and mine were transformed. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி மாத்தினாரோ அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான அற்புதமான மாறுதல்கள் உண்டாகும். And let's not walk away from this understanding, because we'll be causing untold misery to ourselves. நாம் இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம், இதை விட்டு நாம் விலகி போவேனா, அப்படி போனோம் அப்படின்னு சொன்னா தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள நாம் மாட்டிக்குவோம். So have a great day remembering that you are loved by God. இந்த நாளுக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். யூ ஆர் லவ்ட் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு நீங்கள் கடந்து செல்லுங்க. Shall we close in prayer? நாம் ஜெபிக்கலாம். Our Father in heaven, our Lord Jesus, we thank you for this time together. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord, that you love each and every one of us who are your children. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளா இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நேசிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. We thank you that you love us, that you own us, you value us, you've equipped us, and you are destined us for heaven, Lord. ஆண்டவரே, நீங்கள் எங்களை நேசித்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சொந்தமாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்களை விலை மதிப்புடையவர்களாக நினைக்கிறீங்க ஆண்டவரே.
எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் பரலோகத்துக்கு பிரயாணமாக இருக்கிறோம். அதுக்காக உமக்கு நன்றி. As we live every day, oh Father, may we never forget this. இந்த விஷயத்தை நாங்கள் ஒரு நாள் கூட மறக்காதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க. And may we share this news with other people that they might join us on this journey with you, Lord. ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்க அநேகர் இதை அறியாமல் இருக்கிற மக்களுக்கும் நாங்கள் தெரிவிக்கிறவர்களா எங்களை பயன்படுத்துங்க. Thank you, Father. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Fill us with your Holy Spirit as we serve you. உம்மை சேவிக்கும் பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால எங்களை நிரப்புங்க. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். God bless you and have a great day. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Have a wonderful day.